ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஆறு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் வந்து அண்டு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆறு ஃபங்க்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கிரிட்டேரியா வந்து கொடுக்குறாங்க. அதாவது இப்போ சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேல்ஸு அண்டு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ சேல்ஸ் வந்து 30,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது அல்லது அது அப்படின்னு வரும்போது நம்ம ஆர் ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் தட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்லுக்கு போயிருங்க. இந்த செல்லுக்கு போயிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 30,000 வந்து போடணும். ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங்னா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனே சேல்ஸ் வந்து 30,000க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த செல்லு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30,000 போட்டிருக்கேன். அதாவது 30,000 அல்லது 30,000க்கு மேலே இருந்தா அப்படின்றது தான் இந்த இதுக்கு மீனிங், இந்த ஃபார்முலாவுக்கு மீனிங்கு. இப்போ வந்துட்டு கமா போட்டுட்டு இன்னொன்று வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு எக்ஸலண்ட் டபுள் கொட்டேஷனில் எக்ஸலண்ட் இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த செல்லு வந்து எக்ஸலண்ட்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் அப்படின்றது தான் அர்த்தம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. இப்போ ட்ரூன்னு வந்துருச்சு. அப்போனா இவங்க வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள். இப்போ இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கா, இதை ஃபுல்லாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள் அவங்க இன்சென்டிவ்க்கு. ட்ரூ வந்துச்சுன்னா அவங்க இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள். இப்போ இந்த ஃபால்ஸ் வந்தது பாருங்களேன், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது, அதனால தான் ஃபால்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஃபால்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, இது 30,000க்கு உள்ளே தான் இருக்குது சேல்ஸ் கொடுத்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட் இல்லாமல் குட்ன்னு இருக்குது, அதனால் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, சேல்ஸ் வந்து 30,000க்குள்ளே தான் இருக்குது. அட் தி சேம் டைம் இங்கே ஆவரேஜ் தான் இருக்குது, எக்ஸலண்ட் வராமல். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ ட்ரூ வந்து ஒரு இடத்த பாருங்கள். ட்ரூ வந்து இங்கே 30,000க்கு மேலே 55,000 வந்திருக்கு. சேல்ஸ் வந்து எலிஜிபிள் ஆயிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எலிஜிபிள் ஆகலை, எக்ஸலண்ட் வரல, குட் வந்திருக்கு. பட் என்னன்னா சேல்ஸ் ஒரு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனனால ட்ரூ வந்துருச்சு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். ஏன்னா அதுதான் ஆர் ஃபங்க்ஷனுடைய உங்களுக்கு அதுக்கு தான் அந்த ஃபார்முலாவே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது அல்லது அது அப்படின்றதுக்காக தான் ஆர் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆறு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன். ஆறு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷனை எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத இந்த ட்ரூ வந்த இடத்துல வந்து இன்சென்டிவ்னு வரும், ஃபால்ஸ்னு வந்த இடத்துல நோ இன்சென்டிவ் அப்படின்ற வேர்டிங்ஸ் வேணும். ஏதாவது வேர்டிங்ஸ் வேணும் அப்படின்னா இதோடு சேர்த்து நம்ம இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபங்க்ஷனில் வந்து பண்ண மாதிரியே தான். ஸோ இதில் வந்து எப்படி ஆறு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஆர் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா போட்டிருப்பீங்க, அதை வந்து மேலே இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்சென்டிவ், மறுபடியும் டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நோ இன்சென்டிவ். ஓகேங்களா? நோ இன்சென்டிவ் அப்படின்னு போட்டு டபுள் கோட்டேஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வந்து போயிருங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு இஃப், ஸோ இஃப்னு போட்டு நீ கீழே வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் டேபு தட்டிடுங்க. தட்டிட்டு மறுபடியும் இங்கே லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ராக்கெட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? எதுக்காக லாஸ்ட்டில் ஒரு ப்ராக்கெட் வந்து போகிறோம்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அதோடைய க்ளோஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அதோடைய ப்ராக்கெட் ஆல்ரெடி க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்டர் தட்டுறேன். என்டர் தட்டோன்னா இன்சென்டிவ்னு வந்துருச்சு. அதாவது ட்ரூன்னு வந்த இடத்துல இன்சென்டிவ்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபால்ஸ்னு அந்த இடத்துல இந்த ப்ளஸ் வந்து இழுத்து விட்றேன். ஃபால்ஸ்னு அந்த இடத்துல நோ இன்சென்டிவ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மறுபடியும் கூட இதை வந்து டைப் பண்ணுறேன், நீங்கள் நல்லா ஒருக்கா பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரேன். இது ஃபுல்லாக இப்போ ஆறு ஃபங்க்ஷனை வந்து Ctrl+C கொடுத்துக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து வேர்டிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க.
ஸோ வேர்டிங்ஸ் வந்து இங்கே கமாண்ட் போட்டுட்டு இன்சென்டிவ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நோ இன்சென்டிவ் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட்டை வந்து லாஸ்ட்டில் போட்டுறீங்க. போட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா இன்சென்டிவ்னு வந்துடும். இப்போ இந்த ப்ளஸ்ஸை குட்டி ப்ளஸ்ஸை வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நோ இன்சென்டிவ் வந்துடும், ட்ரூன்னு இருக்கிற இடத்துல இன்சென்டிவ்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் R+C ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.